இதுதான் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் உச்சநீதிமன்றத்தில் செய்த மேல்முறையீடு வழக்கில் நடிகை விஜயலட்சுமி மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சீமானுக்கு சாதகமான உத்தரவாக இந்த உத்தரவு பார்க்கப்படுகிறது. நடிகை விஜயலட்சுமி மீதான வழக்கு விசாரணைக்கு தடை கோரி உயர்நீதிமன்றத்தில் சீமான் தொடர்ந்த வழக்கில் தான் அவருக்கு சமன் வழங்கப்பட்டு அதன் பின்னர் அவர் விசாரணைக்கு ஆஜரானதும் பரபரப்பாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் இன்று உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக சீமான் தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கு மனு மீது விசாரணை நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த பாலியல் வழக்கு விவகாரத்தில் தாம் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் தனக்கு எதிரான வழக்கை 3 முறை நடிகை விஜயலட்சுமி திரும்ப பெற்றிருக்கிறார் என்றும் இதனால் இந்த வழக்கு விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சீமான் தரப்பில் கோரப்பட்டது. இதையடுத்து இரு தரப்பினரும் இது தொடர்பாக பேசி முடிவெடுக்கலாம் என்றும் நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது சீமான் தரப்பில் தாம் நடிகை விஜயலட்சுமியுடன் பேசி செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கிறேன் என்று சீமான் தரப்பில் கூறப்பட்டிருக்கிறது. இந்த இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் நடிகை விஜயலட்சுமி மீதான வழக்கு விசாரணைக்கு தடை விதித்து இப்போது உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்க கோரி நடத்திய அந்த வழக்கு விசாரணைக்கு இப்போது உச்ச நீதிமன்றம் தடை விதித்திருப்பதால் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு தமிழகத்தில் நடைபெறுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணையில் உயர்நீதிமன்ற உத்தரவு படி சென்னை நீலாங்கரையில் உள்ள சீமானின் இல்லத்தில் சமன் ஒட்டப்பட்டது. அப்போது உள்ளே இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் மற்றும் காவலாளிகள் தாக்கப்பட்டு கைது செய்யப்பட்டது, துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது என பல்வேறு சர்ச்சைகள் இடம்பெற்றன. இதையடுத்து சீமானுக்கு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் அவர் நள்ளிரவில் அவரிடம் விசாரணையும் நடத்தப்பட்டது. இந்த சூழ்நிலையில் தான் அதே நாளன்று அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். அந்த மேல்முறையீட்டு மனு இப்போது விசாரணைக்கு இன்று வந்தது. அந்த விசாரணையின் போது நடிகை விஜயலட்சுமி தரப்புடன் தாம் செட்டில்மெண்ட்டுக்கு தயாராக இருக்கிறேன் என்றும் இந்த பாலியல் புகாரில் தாம் மிகவும் மோசமாக உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறேன் என்றும் சீமான் தரப்பில் அந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணையில் தெரிவிக்கப்பட்டது. இந்த விசாரணையில் அவர்கள் தரப்பு வாதத்தை கேட்டு எதிர்தரப்பு வாதத்தையும் மனுவையும் அளிக்குமாறு கேட்டிருக்கிறார்கள். அதுவரை இந்த வழக்கு விசாரணைக்கு உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கு தடை விதித்து இடைக்கால தடை விதித்து உச்சநீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது.